முறைகேடு நடப்பதாகவும் நீட் தேர்வு வினாத்தாள்கள் வெளியானதாக வரும் குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் உண்மை இல்லை என்று மறுத்திருக்கிறது தேசிய தேர்வு முகமை. இது தொடர்பாக விளக்கம் ஒன்றையும் அளித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன், வணக்கம். தேர்வு முகமை கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வணக்கம். நாடு முழுவதும் நடந்த நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியானது. இந்த தேர்வு முடிவுகள் வெளியானதில் இருந்து தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகள் வெடித்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக இதில் பல தேர்வு மையங்களில் எழுதிய மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற்றிருப்பதாகவும், குறிப்பாக 720 மதிப்பெண்களுக்கு 720 மதிப்பெண்கள் அதிக அளவிலான மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றும், 67 மாணவர்கள் இப்படி மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள், இது முறைகேடு காரணமாக இப்படி நடந்திருக்கலாம் என்றும் தொடர்ந்து சர்ச்சை தினமும் வெடித்த வண்ணம் இருக்கிறது. மேலும் இந்த ஆண்டு அந்த நீட் நுழைவுத் தேர்வினுடைய கேள்வித்தாள்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் முன்கூட்டியே வெளியானதாக பல்வேறு வழக்குகளும் பதியப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில் தான் இது போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தேர்வை நடத்திய தேசிய தேர்வு முகமை விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது. அதில் இந்த மாணவர்கள் நேரமின்மை காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக 1500க்கும் அதிகமான மாணவர்கள் நீதிமன்றங்களில் முறையிட்டார்கள் என்றும், கடந்த 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய உத்தரவு அடிப்படையில் அந்த மனுக்கள் எல்லாம் பரிசீலனை செய்யப்பட்டு உரிய நிவாரணங்கள் அந்த மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அதன் காரணமாக ஒரு 1550 மாணவர்களுக்கு மதிப்பெண்களில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் முறைகேடுகள் எதுவும் நடைபெறவில்லை, தவறுகள் எதுவும் நடைபெறவில்லை. தேர்வு நியாயமாக வெளிப்படைத்தன்மையோடு நடந்திருக்கிறது. எந்த பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் கிடையாது என தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களிலும் நீட் நுழைவுத் தேர்வு சரியாக நடத்தப்படும், எந்த சர்ச்சைகளுக்கும் இடம் தராமல் தேர்வு நடத்தப்படும் என்ற தகவலையும் தேசிய தேர்வு முகமை இந்த அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.